வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். துளசியும் கண்ணம்மாவும் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அவங்க 2 பேரும் போகிறத பாரதி பார்த்துடுறாரு. இவங்க 2 பேரும் இங்கே எதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறாரு. துளசி அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் கிட்டக்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நான் தத்தெடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்சார்ஜ் கேட்குறாங்க, குழந்தைய நீங்கள் தத்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான காரணத்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் இப்படி சரியான காரணம் சொல்லலை அப்படின்னா எங்களால் குழந்தைய தத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ துளசி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என்னோட கணவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துளசியோட கணவர் வேற யாரும் இல்லைங்க, அது வருண் தான். நமக்கு அது ஃப்யூச்சர் எபிசோடில் காமிப்பாங்க. பாரதி இப்போ அவங்க வந்துடுறாரு. துளசி போய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு ஏன் இப்படி பச்சையாக போய் சொல்கிற, அதுக்கு தான் சாட்சியே இங்கே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவை பார்க்குறாரு. கண்ணம்மா கோபப்பட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் துளசி பாரதி கிட்டக்க பேசுகிறாங்க. துளசி பாரதி கிட்டக்க ஒரு சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க. இது என்னோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட். இதை நீங்கள் ஃபேக் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துலையே என்னோட உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதிக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கண்ணம்மாவோட காலில் விழுந்து கதறி அழுறாரு. இத்தனை வருஷமாக நான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் கண்ணம்மா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ கண்ணம்மா அப்படின்னு கண்ணம்மாவோட காலில் விழுந்து கதறி அழுறாரு. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மியை பார்த்து சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் ஒரு அப்பாவாக நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லக்ஷ்மி அதுக்கு சொல்கிறாங்க, விடுங்கப்பா, நான் உங்கள் பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க, எனக்கு அதுவே போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, இனிமே என்னோட வாழ்க்கை என்னோட 2 பொண்ணுங்களோடைய என்னோட தேவதையோடைய நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதே மாதிரி அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.